Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முள்முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முள்முறுக்கு செய்கிறதுக்காக நான் மாவு பச்சரிசியை வந்து ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு 2 மணி நேரம் அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உளுத்தம் பருப்பையும் நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் பச்சரிசி மாவு எடுக்க போகிறேன். அதுக்காக அரை கப் உளுத்தம் பருப்பை வந்து இப்போ நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். வந்து நம்ம உளுத்தம் பருப்பு வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு மிக்சரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு வாட்டி நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக கிடச்சிடும். இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், உடைச்சக்கடலை பொடி, சீரகம், எண்ணெய், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கலந்துக்கலாம். நான் வந்து 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்காக அரை கப் உளுத்தம் மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உடைச்சக்கடலை பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஓமம் வேணும்னாலும் நீங்கள் ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நான் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் அல்லது 1 ஸ்பூன் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்ச்சின எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன். அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் வெதுவெதுப்பான தண்ணியை வந்து இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இதுக்கு பதில் நம்ம வந்து தேங்காய் பால் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் பால் வந்து அரை கப் விட்டால் போதும், அதிகமாக வேணாம். மொத்தமாக ஒரே டைமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம். இதில் நான் வந்து பிழிஞ்சு வச்சிருக்க முறுக்கை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம முறுக்கு செவந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மாவில் முறுக்கை வந்து பிழிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் செவந்ததும் நம்ம வந்து இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லா முறுக்கையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் தட்டு வச்சு போட்டிங்கன்னா மேலே தெரிக்கும். அதனால் நான் வந்து ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம ஒரு டைமுக்கு வந்து முதல்ல 1 போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2-3 கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் நீங்கள் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கீங்களோ கடாயில் அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு போடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான தீபாவளி ஸ்பெஷல் முள்முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.